நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமான ஒரு கைத்தட்டு நமது கர்த்தருக்கு கொடுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அகில உலகத்திற்கும் தேவனாயிருக்கிறார். அவர் பெத்லகேம் என்னும் ஊரிலே பிறந்தார். 7 நாளில் உலகை படைத்த தேவன் அவர் ஏதேன் நாட்டின் தேவன். அகிலத்தை படைத்த இயேசு அவர் அமெரிக்காவின் தேவன். இஸ்ரவேலை வழிநடத்திய இயேசு அவர் இந்தியாவின் தேவன். பார்வோனை அழித்த இயேசு அவர் பாகிஸ்தானின் தேவன். அன்போடு அரவணைக்கும் இயேசு அவர் அர்ஜென்டினா தேவன். ஏழைகளின் தெய்வமாம் இயேசு அவர் எகிப்து நாட்டின் தேவன். ஆகாரின் குரலை கேட்ட இயேசு அவர் ஆஸ்திரேலியா தேவன். அந்நாளின் ஜெபத்தை கேட்ட இயேசு அவர் அரேபியாவின் தேவன். உத்தமனாம் யோபு இயேசு அவர் உகாண்டாவின் தேவன். தானியேலை காப்பாற்றி இயேசு அவர் தாய்லாந்தின் தேவன். மனித பாவத்தை மீட்க வந்த இயேசு அவர் மங்கோலியா தேவன். மரணத்தை வென்ற இயேசு அவர் மலேசியாவுக்கும் தேவனாயிருக்கிறார். நல்ல கைத்தட்ட ஆண்டவருக்கு கொடுங்க பார்க்கலாம். நினிவேக்கு சென்ற இயேசு அவர் நியூசிலாந்தின் தேவன். பரிசுத்த பவுல் இயேசு அவர் பர்மாவின் தேவன். ஈசாக்கை தந்த எங்கள் இயேசு அவர் ஈராக்கின் தேவன். இஸ்மவேலனை தந்த எங்கள் இயேசு அவர் இங்கிலாந்தின் தேவன். யோவானை அனுப்பிய இயேசு அவர் யூகோஸ்லோவியாவின் தேவன். லாசருவை உயிர்ப்பித்த இயேசு அவர் அழகு லண்டனுக்கும் தேவனாயிருக்கிறார். குருடருக்கு பார்வை கொடுத்த இயேசு அவர் குவைத் நாட்டின் தேவன். சப்பானியை நடக்க வைத்த இயேசு அவர் சைப்ரஸ் நாட்டின் தேவன். ஊமைகளை பேச வைத்த இயேசு அவர் உக்ரைன் நாட்டின் தேவன். திமிர்வாதம் நீங்க செய்த இயேசு அவர் திபெத் நாட்டின் தேவன். பார்வோற்றும் பூமிதனை ஆளும் பரமதேவன். இந்த உலகத்திற்கு ஒரே தேவன் அவர் நம்முடைய இயேசு ராஜன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். அகில உலகத்திற்கும் ஆண்டவராகிய இயேசுவே ஆண்டவர் என்னும் அர்த்தம் கொண்ட அற்புதமான பாடல். நாம் இப்பொழுது கரங்களை தட்டி நம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என்னே சுராஜன் பெத்லகேம் நகரில் பிறந்தார். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என்னே சுராஜன் பெத்லகேம் நகரில் பிறந்தார். உலகை படைத்த ஏதேன் நாட்டின் தேவன். அகிலத்தை படைத்த இயேசு அமெரிக்காவின் தேவன். 7 நாளில் உலகை படைத்த ஏதேன் நாட்டின் தேவன். அகிலத்தை படைத்த இயேசு அமெரிக்காவின் தேவன். இஸ்ரவேலை வழி நடத்திய இந்தியாவின் தேவன். பார்வோனை அழித்த இயேசு பாகிஸ்தானின் தேவன். இஸ்ரவேலை வழி நடத்திய இந்தியாவின் தேவன். பார்வோனை அழித்த இயேசு பாகிஸ்தானின் தேவன். அன்போடும் அரவணைக்கும் அர்ஜென்டினா தேவன். அன்போடும் அரவணைக்கும் அர்ஜென்டினா தேவன். ஏழைகளின் தெய்வமா எகிப்து நாட்டின் தேவன். ஏழைகளின் தெய்வமா எகிப்து நாட்டின் தேவன். அகில உலக தேவனை, உலக மகாராஜனை, உலகத்தின் மைய பகுதியில்
என்னே சுராஜன் பத்துலகை நகரில் பிறந்தார். அழுது புலம்பிய ஆகாரின் குரந்தனை அவர் கேட்டார். கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்தார். அன்னாளின் ஜெபமதையும் அவர் கேட்டார். பக்தனாம் யோபுவின் தெய்வம் அவர். அவர் மரித்த நாளாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். மரணத்தையும் பாதாளத்தையும் உலக சாப சக்திகளையும் அவர் வென்றார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆகாரின் குரலை கேட்ட ஆஸ்திரேலியா தேவன், அன்னாளின் ஜெபத்தை கேட்ட அரபியாவின் தேவன். ஆகாரின் குரலை கேட்ட ஆஸ்திரேலியா தேவன், அன்னாளின் ஜெபத்தை கேட்ட அரபியாவின் தேவன். உத்தமனாம் யோபு இயேசு உகாண்டாவின் தேவன், தானியேலை காப்பாற்றிய தாயிலாந்தின் தேவன். உத்தமனாம் யோபு இயேசு உகாண்டாவின் தேவன், தானியேலை காப்பாற்றிய தாயிலாந்தின் தேவன். மனித பாவத்தை மீட்க வந்த மங்கோலியா தேவன், மனித பாவத்தை மீட்க வந்த மங்கோலியா தேவன். மரணத்தை வென்ற இயேசு மலேசிய தேவன், மரணத்தை வென்ற இயேசு மலேசிய தேவன். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என்னே சுராஜன் பத்துலகை நகரில் பிறந்தார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம் உற்சாகமாய். மரித்து 4 நாட்கள் ஆயிற்று, நாற்றம் எடுக்கும் என்றார்கள். ஆனால் இயேசு கல்லறை எண்டை போனார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், லாசருவே வெளியே வா என்ற பொழுது மரித்தவன் உயிரோடு எழுந்தார், பிழைத்தார். நினிவேக்கு சென்ற இயேசு நியூசிலாந்தின் தேவன், பரிசுத்த பவுல் இயேசு பர்மாவின் தேவன். நினிவேக்கு சென்ற இயேசு நியூசிலாந்தின் தேவன், பரிசுத்த பவுல் இயேசு பர்மாவின் தேவன். ஈசாக்கை தந்த எங்கள் ஈராக்கின் தேவன், இஸ்மவேலனை தந்த இங்கிலாந்தின் தேவன். ஈசாக்கை தந்த எங்கள் ஈராக்கின் தேவன், இஸ்மவேலனை தந்த இங்கிலாந்தின் தேவன். யோவானை அனுப்பிய யுகோஸ்லோவியா தேவன், யோவானை அனுப்பிய யுகோஸ்லோவியா தேவன். லாசருவை உயிர்ப்பித்த அழகு லண்டன் தேவன், லாசருவை உயிர்ப்பித்த அழகு லண்டன் தேவன். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என்னே சுராஜன் பத்துலகை நகரில் பிறந்தார். இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அவைகளை எழுதப் போனால் புஸ்தகங்கள் கொள்ளார். அவர் குருடனின் கண்களை திறந்தார், சப்பானியை எழுந்து நடக்க செய்தார், செவிட்டு ஊமையினும் பேசினார். அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லுவேன். குருடருக்கு பார்வை கொடுத்த குவைத்து நாட்டின் தேவன், சப்பானியை நடக்க வைத்த சைப்ரஸ் நாட்டின் தேவன். குருடருக்கு பார்வை கொடுத்த குவைத்து நாட்டின் தேவன், சப்பானியை நடக்க வைத்த சைப்ரஸ் நாட்டின் தேவன். ஊமைகளை பேச வைத்த உக்ரைன் நாட்டின் தேவன், திமிர்வாதம் நீங்க செய்த திமத்து நாட்டின் தேவன். ஊமைகளை பேச வைத்த உக்ரைன் நாட்டின் தேவன், திமிர்வாதம் நீங்க செய்த திமத்து நாட்டின் தேவன். பார்வோற்றும் பூமிதனை ஆளும் பரமதேவர், பார்வோற்றும் பூமிதனை பரமதேவர். உலகத்துக்கு ஒரே தேவன் எங்கள் இயேசுராஜர், உலகத்துக்கு ஒரே தேவன் எங்கள் இயேசுராஜர். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என்னே சுராஜன் பத்துலகை நகரில் பிறந்தார். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என்னே சுராஜன் பத்துலகை நகரில் பிறந்தார். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என்னே சுராஜன் பத்துலகை நகரில் பிறந்தார். அகில
உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என்னே சுராஜன் பத்லகே நகரில் பிறந்தார். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என்னே சுராஜன் பத்லகே நகரில் பிறந்தார். கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை வசனத்தை தியானிக்க போகிறோம். இன்றைய தியானத்திற்கு உதவியாக ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நமக்கு வாசிக்க கேட்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம். வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ இன்றைக்கு திரும்பு. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த முதல் நாள் கூட்டத்திலே அருமை ஆண்டவராகிய தேவன் நம்மோடு பேசும்படி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என்னிடம் என்னதான் பேச போகிறீர் சுவாமி? உம்மை நம்பி உம்முடைய பாதத்துக்கு வந்திருக்கிறேன். என்னோடு பேசும் என்று ஆண்டவரோடு கேட்போமா? கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது, பெண்மான்களையும் ஈன பண்ணுகிறது. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் இருக்கிறதை போலவே அழைக்கிறது தானே. பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் என்று ஆண்டவரோடு கேட்கலாம். பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே, எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே, அல்லல் தீர்க்கும் அன்பின் வள்ளல், அல்லல் தீர்க்கும் அன்பின் வள்ளல், எல்லா நாளுமே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. ஆசை உந்தன் வீடே, எந்தன் ஆசை உந்தன் வீடே, என்றும் வாழ்வேனே பாடுவேனே வாழ்விலே என்
ஆசை நேசரை கண்டேனே. ஆமென். Thank you Lord. உம்முடைய மகிமையான பிரசன்னம் இந்த மைதானத்தை நிரப்புவதாக சுவாமி. பாடி மகிழும் நம்முடைய பக்தர்கள் மத்தியிலே இறங்கி வருகிறவராகிய நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வரும் அப்பனே. வாரும், உண்மையே நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். துக்கம் தொல்லையாவும் என்னை மூடினும், துன்பம் துக்கம் தொல்லையாவும் என்னை மூடினும், அன்பரன்னை இன்ப வீட்டில், அன்பரன்னை இன்ப வீட்டில் கொண்டு சேர்ப்பாரே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. என்னை ஆண்ட அவருடைய நேசத்திற்கு ஈடாக இந்த பூமியில் எதுவுமே இல்லை. ஆகவே என்னையே நான் என் ஆண்டவர் இயேசுவுக்கு தத்தம் செய்கிறேன். என் வாழ்வை நான் தத்தம் செய்து விடுகிறேன். எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நான் தத்தம் செய்து விடுகிறேன். ஆண்டவரே, உம்மை பாடுவதிலும் உம்மை மகிமையோடு தரிசிப்பதிலும் எனக்கு இருக்கிற சந்தோஷம் அதை பார்க்கிறது வேறொன்று இந்த பூமியில் இல்லை அப்பா. என்னை ஆண்ட நேசத்திற்கு என்னை ஈடுண்டோ, என்னை ஆண்ட நேசத்திற்கு என்னை ஈடுண்டோ, என்ன செய்வேன் ஒன்றும் இல்லை, என்ன செய்வேன் ஒன்றும் இல்லை, என்னையே தந்தே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே ஆசை நேசரை கண்டேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவராகிய எங்கள் நல்ல தகப்பனை, இந்த முதல் நாள் கூட்டத்திலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் இந்த மைதானத்துக்குள் நுழைவதற்கு முன்பாகவே தேவனுடைய ஆவியானவர் இங்கே பிரசன்னமாயிருக்கிறேன். பரம தகப்பனை, இந்த மேடையில் இந்த சிங்காசனம் விட்டு அமர்ந்திருக்கிறமைக்காய் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனை. ஆவலுடன் அற்புதங்களை எதிர்பார்த்து ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டு இன்றாகிலும் கர்த்தரனோடு பேச வேண்டும் என்று நம்பிக்கையுடன் வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தம்முடைய நல்ல கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய நிறைந்த ஆளுகை எங்களுக்கு வேண்டும். ஆசீர்வதியும் நல்ல இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் பணிந்து கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமே. இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்திலே நாம் வாசிக்கும் பொழுது,
வேதம் விதமாய் சொல்லுகிறது, வாசிக்க கேளுங்கள். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு. ஆண்டவராகிய கர்த்தர் ஜனத்தை பார்த்து, மனுக்குலத்தை பார்த்து ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனமே, என்னை அறிந்த என் பிள்ளைகளே, இயேசு என்ற அற்புதமான ஆச்சரியமான நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தானே? என் வீட்டாரே, வேத புஸ்தகத்தை குறித்து நன்றாய் அறிந்தவர்களே, தெரிந்தவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் என்னிடத்திலே மனம் திரும்புங்கள், திரும்பி வாருங்கள் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனம் திரும்புதல் என்ற நிலையில் ஏராளமான செய்திகளை நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு. ஆயினும் இந்த 4 நாள் கூட்டத்திலே முதலாம் நாள் தேவனி பிராந்தியத்திலே தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதை சொல்ல வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை கர்த்தரிடம் கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், என் ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை குறித்து நீ ஒரு முறை சொல்லியாக வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மனம் திரும்புதல் என்று சொன்னால் எவருமே அறியாதவர் அல்ல. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் மனம் திரும்புதலை குறித்து நன்றாய் அறிந்திருப்பார்கள் என்பதுதான் அனைவருடைய கருத்து. ஆனால் வேத வசனம் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறது, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் இருதயத்திலே, உங்கள் மனதிலே ஒரு திருப்பம் உண்டாக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. பொதுவாக திரும்பு என்று சொன்னால் இந்த செய்தி மனுஷன் கேட்கிறானோ இல்லையோ, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்திலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளாயிருக்கிற ஜீவராசிகளாயிருக்கிறவைகள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு புறப்பட்டு போகிறது பாருங்கள். ஆனால் அது தன்னுடைய காலத்திய நிலைகள் முடிவு பெற்ற உடனே அது மீண்டும் திரும்பி தன் இருப்பிடத்திற்கு வந்து விடுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, இந்த பூமியில் வாழ்கிற மிருக ஜீவன்கள் இருக்கிறதே, இவைகள் கூட தாங்கள் எங்கிருந்து புறப்பட்டு போகிறதோ அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போய் சில மணி நேரங்கள் கழிந்து எங்கெங்கோ அவைகள் சுற்றி திரிந்து விட்டு மீண்டும் அவைகள் எஜமானுடைய வீட்டுக்கு திரும்பி வருகிறது. இவைகள் தேவனால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிகள் எல்லாம் இவைகளை செய்கிற பொழுது மனுஷனை பார்த்து நீ திரும்பி வா என்று சொன்னால் மனுஷன் அதற்கு அச்சப்படுவான். இது ஒரு பக்கத்திலே இருக்க, நம்முடைய எதிராளியா இருக்கிற சாத்தான் இருக்கிறானே, சாத்தான் கூட போனால் திரும்புவதிலே ரொம்ப வேகமானவன். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 43, 44 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, இவன் ஒரு இருதயத்தை விட்டு வெளியே ஓடி போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். போகிறவன் அப்படியே போய்விட மாட்டான். இந்த இருதயமானது இந்த மனுஷன் காலியாய்த்தான் இருக்கிறான் என்று கண்டால் அவனை பார்க்கலும் பலவான்களை ஜோடித்து பெருக்கிக் கொண்டு அவன் மீண்டும் திரும்பி வருவானா. பிசாசுக்கு கூட திரும்பி வர வேண்டும் என்கிற வேகம் இருக்கிறது. ஆனால் மனுஷனை பார்த்து ஐயா நீ திரும்பி வா, நீ மனம் திரும்பு என்று சொன்னால் மனுஷன் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஐயப்படுகிறான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் பிறப்பு என்று சொல்வது கிறிஸ்தவத்திலேயாயிருக்கலாம், இல்லை ஒருவேளை கிறிஸ்துவை அறியாதவர்களாயிருக்கலாம். யாராயிருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமான மனுக்குலத்திற்கும் ஒரு செய்தி ஆணித்தரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் எல்லாரும் கண்டிப்பாக மனம் திரும்பி ஆக வேண்டும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம்.
நான் அறிந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியாக வேண்டும் என்ற கட்டாயத்தோடு அப்போஸ்தலனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லிவிட்டு மனம் திரும்புங்கள் என்று கிரேக்கர்கள் நிறைந்திருந்த பட்டணத்திலே, ஞானிகள் நிறைந்திருந்த பட்டணத்திலே மிகவும் தெளிவாக கட்டாயப்படுத்தி பேசியிருப்பது நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். மட்டுமல்ல, கிறிஸ்தவத்தின் ஆணி வேறும் நம்முடைய நாசியின் சுவாசமுமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பகிரங்கமாய் தேவனுடைய ஜனங்களுக்கு, ஐயா, பூமியின் மனுக்குலத்திற்கு சாட்சியிடும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது மனம் திரும்புதலை கட்டாயப்படுத்தித்தான் பிரசங்கித்தார். மனம் திரும்புதல் கண்டிப்பாக உனக்கு அவசியம், இல்லையானால் கெட்டு போவாய். மனம் திரும்பு, தேவராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று மனம் திரும்புதலை எச்சரிப்பின் சத்தமாக பயன்படுத்தி இயேசு பல இடங்களிலே மனம் திரும்புதலை குறித்து பேசியிருப்பதை நாம் வாசிக்க முடியும். ஆகவே என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனுஷனுடைய வாழ்வுக்கு கண்டிப்பாக ஒரு திருப்பம் அவசியம். ஒரு குடும்பத்திலே மனம் திரும்புதல் அவசியம். ஒரு தேசத்திலே மனம் திரும்புதல் அவசியம். ஒருவேளை இயேசுவை அறிந்திருந்தாலும் சரி, அறியாவிட்டாலும் சரி, எப்படிப்பட்டவளாய் இருந்தாலும் பரவாயில்லை, மனுஷனாய் பிறந்த அத்தனை பேருக்கும், மனுக்குலம் அத்தனையும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கூட்டங்கள் இவ்வளவு ஆயிரங்கள் செலவழித்து ஏன் இப்பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கிறது? அநேகர் இதை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு வேறு வேலையே இல்லை, இரவு பகலாய் பாடுபட்டு ஐயா சிரமப்படுகிற காசெல்லாம் இப்படி கூட்டங்கள் என்று செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அநேகர் கருதி கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, எதற்காக இந்த கூட்டங்கள், எதற்காக இந்த பிரயாசங்கள், எதற்காக கண்விழிப்புகள், எதற்காக உபவாசங்கள், எதற்காக அருமை பிள்ளைகளுடைய உழைப்புகள்? ஐயா, மனுஷன் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும், கிராமம் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த திருச்சபையை சுத்தி இருக்கிற அத்தனை தெருவாக மனம் திரும்புதலின் வாசனை வீச வேண்டும் என்பதற்காகவே இந்த கூட்டங்கள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த கூட்டங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா மனுஷனும் மனம் திரும்பியாக வேண்டும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எந்த மதத்தவராயிருந்தாலும் பரவாயில்லை, இந்த சத்த பிரதிக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் சகோதரனாக, உங்கள் அன்பர்களாக, நண்பர்களாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசு அதிசீக்கிரம் வரப்போகிறார். ஆகையினாலே நீங்கள் மனம் திரும்பி சீர்பொருந்தி குணப்படுங்கள். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். நாளை என்பதற்கு கூட நீங்கள் யோசிக்க வேண்டாம். இன்றைக்கே உங்கள் இருதயம் திருப்பத்தை சந்திப்பதாக. மனம் திரும்புகிறவனுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஆகவே மனம் திரும்புதல் என்று சொல்லுவது எல்லா மனுஷனுக்கும் கண்டிப்பான ஒன்றுதான். இன்றைக்கு அநேகர் மனம் திரும்புதல் என்று சொன்னால் தங்கள் இருதயத்திலே சில கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். மனம் திரும்புதல் என்று சொன்னால் ஏதோ இந்த பூமியிலே சில சன்மார்க்க நெறிமுறைகளில் உண்டாகிற மாற்றம் மனம் திரும்புதல் என்று அநேகர் நினைக்கிறார்கள். சன்மார்க்க நிலையில் உண்டாகிற மாற்றம் அல்ல மனம் திரும்புதல். இன்னும் சிலர் கருதுகிறார்கள், இப்படி ஒரு கூட்டம் நடக்கும், அந்த கூட்டத்திலே ஒரு பிரசங்கியார் வருவார். பிரசங்கியார் வந்து, ஐயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர் கரங்களை உயர்த்துங்கள் என்று சொல்லுவார். அந்த பிரசங்க வேகத்திலே ஒரு உணர்வி நிமித்தமாக, ஒரு வேகத்தின் நிமித்தமாக அநேகர் கரங்களை உயர்த்துவார்கள். இப்படி கரங்களை உயர்த்தினால் இது ஒரு மனம் திரும்புதல் என்று அநேகர் நினைப்பார் உண்டு. கரங்களை உயர்த்தினால் மட்டும் போதாது, உயர்த்தினவர்கள் உயர்த்தினபடி வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. கரங்களை உயர்த்துவதனால் அது மனம் திரும்புதல் அல்ல. சிலர் நினைப்பார்கள், இப்படி ஒரு கூட்டம் நடக்கும், இந்த கூட்டத்திலே பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுவார், ஜெபிக்கிறவர்கள் ஜெபிப்பார்கள். சிலரை பார்த்தா அவருடைய கண்களெல்லாம் கண்ணீர் நிரம்பி இருக்கும்.
அழுது கொண்டே இருப்பார்கள், துக்கத்தோடையே இருப்பார்கள். அநேகர் நினைப்பார்கள் இந்த கூட்டங்களில் எல்லாம் கண்ணீர் வடித்தால் அது ஒரு மனம் திரும்புதல் என்று கருதுவார் உண்டு. கண்ணீர் வடிக்கிறதும் ஒரு மனம் திரும்புதல் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, சரியான ஒரு மனம் திரும்புதல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருமானால் அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். மனம் திரும்பின மனுஷன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் மனம் திரும்பினால் அவன் புது சிருஷ்டியாகிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது, சகலமும் புதிதாகிறது. மனம் திரும்பின ஒரு மனுஷனுடைய நடையிலே மாற்றம், உடையிலே மாற்றம், பேச்சிலே மாற்றம், வாழ்க்கையிலே மாற்றம், சமூக சூழ்நிலைகளிலே எல்லாவற்றிலேயும் ஒரு மாற்றம் உண்டாகிறது. மனம் திரும்பின மனுஷன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல சுபாவம் உள்ள கனிகளை கொடுப்பான். அவனை பார்த்தால் கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த விசுவாசம், இச்சையடக்கம் என்று சொல்லுகிற எல்லா கனிகளும் அந்த மனுஷனுக்குள்ள உண்டாயிருக்கும். இன்றைக்கு அநேகர் மனம் திரும்புதல் என்று சொன்னால் ஏதோ திருச்சபைகளிலிருந்து மாறுதல் பெற்றுக்கொள்வது மனம் திரும்புதல் என்று கருதுகிறார்கள். ஏதோ வேத புஸ்தகத்தை சுமந்து கொண்டு தேவாலயம் போனால் அது மனம் திரும்புதல் என்று நினைக்கிறார்கள். ஏதோ கிறிஸ்தவ பெயரை மாற்றிவிட்டால் மனம் திரும்புதல். இதெல்லாம் மனம் திரும்புதல் அல்ல. மனம் திரும்புதல் என்று சொன்னால் ஐயா, இருதயம் அதிலே, உள்ளான மனிதனிலே வெளிப்படை மாற்றமும் அல்ல, தோற்றமும் அல்ல. உன் இருதயத்தில் நீ மாற்றம் அடைந்து இந்த உலகம் எனக்கு வேண்டாம், பாவம் எனக்கு வேண்டாம், சாபம் எனக்கு வேண்டாம், அக்கிரம சிந்தை எனக்கு வேண்டாம், இதுவரையிலும் ஊதாரித்தனமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். ஐயா, இளையகுமாரனுடைய சிந்தை அதுதான் சொல்லிற்று. இதுவரையிலும் தகப்பனுடைய வீட்டில் இருந்த அருமை பெருமைகளை தெரிந்தும் தெரியாதவன் போல் வாழ்ந்தேன். ஐயா, இதுவரையிலும் பன்றியோடு சேற்றிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இதுவரைக்கும் என் வாழ்க்கை குடியானவனோடு ஒட்டி போயிருந்தது. மனம் திரும்பினேன். இப்பொழுது என் சிந்தை சொல்லுகிறது, இல்லை, அப்பா வீட்டுக்கு போவேன். ஐயா, நான் திரும்புவேன். இயேசுவே என்று சொல்லுவேன், அப்பா என்று சொல்லுவேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன். ஆண்டவரை திரும்பி வந்தால் ஒரு மனுஷனுடைய சிந்தை சொல்லும், அப்பா வீடு, இயேசு நமக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நித்திய வீடு என்று நிச்சயமாய் மனம் திரும்பினுடைய இருதயம் சொல்லத்தான் செய்யும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இக்காரியங்களில் தவறி போய் கிறிஸ்தவ ஆசார நெறிமுறைகள் மனம் திரும்புதலின் வாழ்க்கை என்று சொல்லி தங்களை மட்டிட்டுக் கொள்ளுகிறார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒட்டுமொத்தமாய் நமக்கு முன் புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய செய்தி, இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் யாராயிருந்தாலும் அத்தனை பேரும் மனம் திரும்புங்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். இன்றைக்கு உன் மனம் திரும்ப வேண்டும். மதத்தில் அல்ல, சபையில் அல்ல, நிறத்துல, குணத்தில் அல்ல. ஐயா, மனது திரும்பணும். ஐயா, மனசுல ஒரு மாற்றம் உண்டாகணும், இருதயத்தில் ஒரு திருப்பம் உண்டாக வேண்டும். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பாவிட்டால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கெட்டு போவீர்கள். மனம் திரும்பாவிட்டால் உங்கள் வாழ்க்கை அவநிலையாகி போகும். ஆகவே மனம் திரும்புங்கள். வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஐயா, தேவராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவினால் வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், சகோதரா, இன்றைக்கு உன் இருதயத்தில் ஒரு திருப்பம் உண்டாவதாக. மனம் திரும்புதல் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம்மை வேகப்படுத்துகிறாரே. ஆகவே மனம் திரும்பிய ஒரு பட்டணத்தையும் மனம் திரும்பாத சில பட்டணங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின் முடிவு சாரத்தை உங்களுக்கு தர வேண்டும். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது எத்தனையோ முறை சுவிசேஷம் கேட்டும் அற்புதங்களை குறித்து நன்றாய் தெரிந்தும் கூட மனம் திரும்புதலுக்கு என்று தங்களை திருப்பாத சில பட்டணங்களை பற்றி வேதம் நமக்கு அடையாளம் இடுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 20-21 வசனங்களில் வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினாலே அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். இயேசு அவைகளை கடிந்து கொள்ள தொடங்கினார். கோரோசினே, உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே, உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் எல்லாம் தீர்விலும்
தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் செய்யப்பட்டிருக்குமானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அப்பொழுதே அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். மனம் திரும்பி இருப்பார்களே. நான் எத்தனையோ முறை உனக்கு பிரசங்கித்திருக்கிறேன், எத்தனையோ முறை உனக்கு சொல்லி இருக்கிறேன், என் பலத்த செய்கைகள் எல்லாம் உனக்கு செய்யப்பட்டது. ஆனால் கோரோசினே, பெத்சாயிதாவே, நீ மனம் திரும்பாமல் போனால். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய சத்தத்தை பலமுறை கேட்டும் மனம் திரும்பவில்லை. பலர் தேவனுடைய வசனத்தினால் எச்சரிக்கப்பட்டும் உங்கள் இருதயத்திலே திருப்பம் உண்டான பாடில்லை. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கடைசி எச்சரிப்பாக உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ மனம் திரும்பியாக வேண்டும். கோரோசினை போல, பெத்சாயிதாவை போல தேவனால் கடிந்து கொள்ளப்படுகிற ஒரு தேசமாய் அல்ல, மனுஷனாய் அல்ல, நீ இன்றைக்கு இயேசுவால் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஐயா, இவைகளெல்லாம் இந்த தேசத்தில் செய்யப்பட்டும் இந்த தேசங்கள் மனம் திரும்பாமல் போயிற்று. ஆனால் வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு தேசத்தை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் இந்த தேசத்தை குறித்து வாசிக்கும் பொழுது யோனா தீர்க்கதரிசி, அற்புதமான ஒரு சுவிசேஷகன், தேவனுடைய மனுஷன், இந்த பட்டணத்தின் நிலையை பற்றி அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஐயா, ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு முறை தேவனுடைய மனுஷனை சொல்லி அனுப்புகிறார். நீ போ, நினிவே என்கிற பட்டணத்திற்கு போக வேண்டும். இந்த நினிவேயிலே போய் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மனுஷர்கள், ஐயா, இந்த மனுஷரிடத்துல போய் மனம் திரும்புதலை குறித்து அவர்களோடு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசி சொன்னார், ஐயையோ ஆண்டவரே, எங்க வேணும்னா போலாம் சாமி, ஆனா நினிவேக்கு மாத்திரம் நான் போக மாட்டேன். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா நினிவே மாதிரி ஒரு பயங்கரமான தேசம் எங்கேயுமே கிடையாது ஆண்டவரே. ஆகையினால எந்த தேசம் வேணாலும் மனம் திரும்பும், ஆனா நினிவே மனம் திரும்பாது சாமி. ஆண்டவரே, எந்த தேசத்துக்கு வேணா போய் பிரசங்கிக்கலாம், ஆனால் நினிவேக்கு போய் பிரசங்கிக்க மாட்டேன். காரணம், அவர்கள் எது சொன்னாலும் கேட்க கூடாதவர்கள். வேத புஸ்தகத்துல நீங்க இந்த நினிவே மக்களை குறித்து கொஞ்சம் வாசித்தீங்கன்னா பைபிள் அழகா சொல்லி கொடுக்குது பாருங்க. இந்த நினிவேயினுடைய ஜனத்தொகை யோனா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே 1,20,000 பேர் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இவருடைய குணத்தை குறித்து நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்திலே வாசித்து பாருங்கள். வேதம் அழகா சொல்லுது பாருங்க, படிங்க பார்க்கலாம். அவர்கள் சன்ன பின்னலா இருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பா இருக்கையிலும் இருக்கிறார்கள். தாங்கள் மதுபானத்தினாலே வெறி கொண்டிருக்கையிலே நல்லா கவனிங்க. இந்த நினிவேயினுடைய மக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆண்டவர் அற்புதமான சுவிசேஷத்தை அழகிச்சு சொன்னார். ஏயா, நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணியா, இந்த ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பாதவர்களாய் இருக்கிறார்கள், நீ போய் சொல்லு. இந்த சுவிசேஷகன் சொன்னார், இல்ல ஆண்டவரே, முடியவே முடியாது சாமி, நான் தர்சீசுக்கு கப்பல் ஏறுகிறேன் என்று புறப்பட்டு போனாரே. நம்மெல்லாம் அத பயங்கரமான பிரசங்கமா பிரசங்கிச்சிட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளையே, ஏயா இந்த யோனா போகல, சும்மாவா போகாம இருந்தார்? இத மாதிரி ஒரு மேடையை போட்டு அழகா கொஞ்சம் சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி இருந்து சொன்னா நிச்சயமா யோனா போய் பிரசங்கம் பண்ணி இருப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பாவம், அவருக்கு ஒரு மேடையும் கிடையாது, அவருக்கு வேற நாற்காலியும் கிடையாது, அவரை வரவேற்பாரும் கிடையாது. அந்த ஜனங்களுடைய சுபாவத்தை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? அவர்கள் சன்னல் பின்னலானவர்கள். ஹல்லேலூயா. இது என்ன குணம்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இவர்கள் சன்னல் பின்னலானவர்கள். இவர்களிடத்தில் யாதொன்றும் பேச முடியாது. இவர்களுக்கு எது பேசினாலும் புரியாது, எது சொன்னாலும் புரியாது. இவர்கள் ஐயா சன்னல் பின்னலா அங்க இங்க கட்டி போடுறது மாதிரி, ஐயா எந்த பக்கம் வேணாலும் திருப்பலானா இவரை திருப்ப முடியாது, எந்த பக்கம் எழுத்தாலும் வர மாட்டாங்க. அந்த மாதிரி சுருக்குகளுக்குள்ளே கிடக்கிறவர்கள் ஐயா சன்னல் பின்னலானவர்கள். மட்டுமல்ல, இவர்கள் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல, முச்செடிகளை போல் இருக்கார்கள். நல்ல குணம் எதுவுமே இவரிடத்துல கிடையாது. இன்னும் சொல்ல போனா இரவு பகலாய் மதுபானம் குடிக்கிறவர்கள். இவருடைய வாழ்க்கையே அதுதான்.
இந்த தேசத்தில் எப்படி போய் சுவிசேஷம் சொல்லுவது, எப்படி போய் இயேசு என்று சொல்லுவது, எப்படி போய் ரட்சிப்பு என்று சொல்லுவது, எப்படி போய் மனம் திரும்புதல் என்று சொல்லுவது. இவர்கள் 24 மணி நேரம் மதுபான குடிகாரர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு நினிவே மக்கள் தான் இப்படி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கன்னியாகுமரியிலையும் சில ஊர்ல இப்படிதான் இருக்காங்க. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆமா, தேவாலயம் இருக்கு, வேதம் இருக்கு, சொந்த வீட்டிலேயே பைபிள் இருக்குது, சொந்த வீட்டிலேயே ஜெபம் நடக்குது. ஆனா இதுவரை வீட்டுல குடி வரை சாபம் எல்லாம் நீங்கிற பாடல. இன்னைக்கு சொல்றேன், இந்த சத்த பிரதிக்குள் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவராகி இயேசு பிரவேசிப்பாராக. எல்லா வீட்டினுடைய நிலைகளிலும் இயேசு ரத்தம் தெளிக்கப்படட்டும். எந்த வீடுகளில் குடி வரை சாபங்கள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் வீடுகளை விட்டு வெளியே போய் என்று கட்டளையிடுகிறேன். வீடுகளுக்கு ஆசீர்வாதம் வரட்டும். குடியை கெடுக்கும்னு போட்ல அவ்வளவு வெண்டைக்காய் மாதிரி எழுதி வச்சிருக்கான் தானே, அதையும் பார்த்துட்டு தான் வாங்கி குடிப்பான். 2 காலத்தை ஆண்டவர் கொடுத்தார். மனுஷன் பார்த்தா 2 காலு போதாது, 4 காலு வேணும். 4 காலா நடப்பான் மனுஷன். என்ன செய்ய ஐயா? இப்ப இத வாங்கி உலகத்துல எங்கேயாவது இருக்கிற 5 அறிவுக்குள்ளதை விட்டு கொடுத்து பாருங்க, அது குடிக்காது. ஆனா 6 அறிவு உள்ள மனுஷன் கிடைச்சா 1 பாட்டில விட மாட்டான், 2 பாட்டில விட மாட்டான், கிடைக்கிறதெல்லாம் குடிப்பான். மனுஷ வாழ்க்கையே கெட்டு போக காரணம் நினிவே மக்கள் எல்லாம் குடிகாரர்களாயிருந்தார்கள். அதனால ஆண்டவர் தேசத்தை அழிக்க சித்தமானார். இன்றைக்கு குடித்து வெறித்து தேசத்துல செய்கிற பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் சமூகத்துல கோபத்தை மனுஷன் உருவாக்கி கொண்டிருக்கிறான். வீடுகளை பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புருஷன் வீட்டுக்கு வந்தா மனைவி பயந்துகிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்பா பயங்கர குடிகாரரியா, வீட்டுக்கு வந்தா பிரச்சனையா, வீட்டுக்கு வந்தா கஷ்டமையா. தேவனுடைய பிள்ளையே கவலைப்படாத. இந்த 2011 கூட்டம் எதுக்காக தெரியுமா? உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வர. குடித்து வரித்து கொண்டிருக்கிற உன் அப்பாவை ஆண்டவர் சந்திச்சு ஒரு அருமையான தகப்பனாரா ஆண்டவர் மாத்த போறார். உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வருகிறது. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். நினிவேயினுடைய மக்களுடைய சுபாவம் அது மட்டுமல்ல, அற்புதமான வேற சில குணங்கள் எல்லாம் இருக்கு. நாகும் தீர்க்கதரிசி அழகா சொல்லி இருக்கார். 2ஆம் அதிகாரத்துல 8-9 வசனம் படிச்சீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சீக்கிரமா படிங்க. நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்தது. தண்ணீர் தடாகம் போல, தண்ணீர் அல்ல, தண்ணீர் தடாகம் போல் இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் ஓடி போகிறார்கள். நில்லுங்கள் என்றாலும் நில்லுங்கள் என்று யார் சொன்னாலும் நிற்க மாட்டார்கள். திரும்பி பார்ப்பவன் இல்லை, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. வெள்ளியை கொள்ளையிடுவார்கள், பொன்னையும் கொள்ளையிடுங்கள். ஐயா, நினிவே மக்களுடைய குணம் என்ன? நில்லுங்கள் என்று சொன்னால் நிற்க மாட்டார்கள், வாருங்கள் என்று சொன்னால் வரமாட்டார்கள், அப்படியே போய் விடுவார்கள். நிற்பதற்கு கூட மனமில்லாதவர்கள், எந்த வார்த்தைக்கும் செவி கொடாதவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான குணம் அவர்களுக்குள்ளே வேதத்தில் படிச்சோம்னு சொன்னா, இச்சை கொண்டவர்கள், பாவ சுபாவம் கொண்டவர்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு நினிவே. இந்த நினிவே மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. கர்த்தர் தேவனுடைய மனுஷனோடு சொல்லுகிறார், நீ போய் இந்த நினிவேக்கு பிரசங்கம் செய். இந்த மனுஷன் சொன்னார், ஆண்டவரே எங்க வேணா போய் பிரசங்கிக்கிறேன் சுவாமி, ஆனா இந்த இடத்துக்கு மாத்திரம் போய் நான் பிரசங்கிக்க மாட்டேன். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தர் தீர்க்கதரிசியை எப்படி இந்த நினிவேக்கு கொண்டு வந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவருடைய ஆதீனத்தில் எழுதப்பட்ட விஷயம் என்ன? இந்த சன்னல் பின்னலா இருக்கிற ஜனம், குடித்து வரித்துக் கொண்டிருக்கிற ஜனம், ஐயா விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனம், இச்சை கொண்ட ஜனம், பாவத்தில் கிடக்கிற ஜனம், அசுத்தத்திலே கிடக்கிற இந்த மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அது யார்தான் தடை செய்தாலும் சரி, யார் வராம போனாலும் சரி, யார் சொல்லாவிட்டாலும் சரி, கர்த்தர் விட காரணம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்வை குறித்தும் ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்துமாவை குறித்தும் பைபிள் சொல்லுகிறது. அது இந்த உலகத்தை பார்க்கலும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஏன் மனதிலே திருப்பம் உண்டாக வேண்டும், ஏன் வாழ்க்கையிலே திருப்பம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி தேவனை கட்டாயப்படுத்த காரணம் என்ன? மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய மேன்மை என்று சொல்வது, நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையின் பிரவேசிப்பது இந்த மனம் திரும்புதலிலே இருக்கிறது. ஐயா, தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்வது இந்த மனம் திரும்புதலில் இருக்கிறது. பரலோகத்திற்கு ஏகும் முதலாம் படி என்பது இந்த
மனம் திரும்புதலாய் இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய கிறிஸ்து மனம் திரும்புதலை கட்டாயம் செய்திருக்கிறார். நினிவேயினுடைய மக்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் தேவ மனுஷனை அங்கே அனுப்பி வைத்தார். பல நாள் செய்திகள் என்று சொல்லப்படவில்லை, பல எழுப்புதல் கூட்டங்கள் எல்லாம் அங்கே நடத்தப்படவில்லை. ஐயா, ஒரு பெரிய கைப்பிரதி கூட்டம் போய் ஊரூராக போய் மனம் திரும்புங்கள் என்று சொல்லவில்லை. தொலைக்காட்சி பெட்டிகளிலே மனம் திரும்புங்கள் என்று சொல்லவில்லை. பைபிள் சொல்லுகிறது, தேவ மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா? யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நம்ம படிச்சோம்னு சொன்னா 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, படிங்க பார்க்கலாம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். இன்னும் 40 நாட்கள் இருக்கிறது, இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஐயா, 40 நாள் இருக்கிறது. இனிமேல் வேறு நாட்களோ காலங்களோ நினிவேக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகவே மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஒரு பெரிய பிரசங்கம் ஒன்றும் செய்யவில்லை. இந்த யோனா ஒரே ஒரு செய்தி சொன்னார், தேசத்து மக்களே, 40 தினங்கள் இந்த தேசம் கவிழ்க்கப்பட்டு போய்விடும், இந்த தேசம் அழிந்து போய்விடும் என்று கர்த்தர் உங்களுக்கு உரைக்கிறார் என்ற ஒரே வார்த்தை பிரசங்கம் தான் நினிவே மக்கள் ஒட்டுமொத்தமாய் வேதம் சொல்லுகிறது அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நினிவே மனம் திரும்புதலுக்கு என்று அதிக மணி நேரமோ அதிக நாட்களோ கேட்கவில்லை. சுவிசேஷத்தினுடைய மேன்மையை கேட்ட அந்த மாத்திரத்திலே, அந்த நொடி பொழுதிலே, ஐயோ இனிமேல் காலம் இல்லையே, நேரம் இல்லையே, சமயம் இல்லையே, நான் எப்படி மனம் திரும்பாமல் இருப்பது என்று இவ்வளவு மோசமான அநியாய அக்கிரம குணம் நிறைஞ்ச ஜனங்கள் தங்கள் இருதயத்திலே அழிவை குறித்து, தேவனால் கொடுக்கப்பட போகிற ஆக்கினை தீர்ப்பை குறித்து சிந்தை கொண்டவர்களாக பைபிள் சொல்லுகிறது. அவர்கள் எல்லாரும், அந்த தேசத்து ஜனங்கள் எல்லாரும், நினிவேயினுடைய மக்கள் எல்லாரும், எவரும் இந்த நினிவே மக்கள் மனம் திரும்ப மாட்டார்கள், இவர்கள் ஒரு நாளும் சீர்படுவதில்லை என்று பேசிக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவராகிய கர்த்தரோ ஒரே நாள், ஒரே செய்தியில, ஒரே வார்த்தையின் செய்திதான் சொன்ன மாத்திரத்தில் 120,000க்கு மேற்பட்ட மக்கள் அங்கே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவரே என்று அழுதார்கள். ஆண்டவரே, நாங்களும் மண்டை திரும்புகிறோம், இந்த பாவம் எங்களுக்கு வேண்டாம், இந்த சாபம் எங்களுக்கு வேண்டாம், இந்த குடிவரை சாபம் எங்களுக்கு தேவையில்லை, இந்த இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்து எங்களை அழைப்பித்துக் கொண்டிருக்கிறதே, இந்த பாவ நாச மோசங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று முடிவு செய்தார்கள். என்னை கேட்கிற சகோதரா சகோதரி, எத்தனை முறை தேவனால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறாய், எத்தனை முறை நீ செய்வது பாவம் என்று கண்டிக்கப்பட்டிருக்கிறாய், எத்தனை முறை தேவன் பரிசுத்தவான்களை அனுப்பி கர்த்தரோடு கூட சொல்லி இருக்கிறார், எத்தனை முறை கர்த்தருடைய வசனம் உன்னோடு கூட பேசிட்டு மனம் திரும்பு, வேண்டாம், நீ போயிட்டு இருக்கிற பாதை சரியானதல்ல, தம்பி நீ செய்யற பாவம் அது உனக்கு உன் வாழ்க்கையை அழிச்சிரும் தம்பி, அது உனக்கு தகுதியானது அல்ல, ஐயா நீ வச்சிருக்கிற ரகசிய தொடர்பு வேண்டாம். கர்த்தர் பலமுறை உன்னோடு கூட பேசினார். ஐயா நீ ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது போல் விக்கிரகங்களுக்கு முன்னாடி போய் நமஸ்காரம் செய்வது வேண்டான்னு கர்த்தர் சொன்னார். அநியாயம் செய்யாத, அக்கிரமம் செய்யாத, பாவம் செய்யாத, அசுத்தம் செய்யாத, துரிச்சை கொண்டவனா உலகத்தில் நடக்காத, விக்கிரக ஆராதனை செய்யாத, ஐயா இந்த உலகத்தில் இருக்கிற அநியாயங்களை விட்டு வெளியே வா. பலமுறை கர்த்தருக்கு எச்சரித்தும் பலமுறை பேசியும் கேளாதிருப்பாய் என்று சொன்னால், இன்னைக்கு மீண்டும் நினிவேக்கு சொன்ன அதே வார்த்தை உனக்கு சொல்கிறேன், தேசம் கவிழ்க்கப்படும், தேசம் பாழாக்கப்படும், காலம் நிறைவேறிற்று, இனி காலம் செல்லாது சகோதரா.
இனி காலம் செல்லாது, இனிமேல் நாட்கள் செல்லாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் தன் சம்பத்தை சேர்க்கும்படி இந்த பூமிக்கு வரப்போகிறார். ரட்சிப்பிலே மகிழும் தன் சம்பத்துகளை தன் பக்கமாய் சேர்க்கும் நல்ல நாயகர் சீக்கிரமாய் வரப்போகிறபடியினாலே மனம் திரும்பு. நினிவேக்கு சொல்லப்படுகிற செய்திதான் உனக்கு சொல்லப்படுகிறது. அந்நிய ஆராதனைகளை தூக்கி எறிஞ்சிரு, துன்மார்க்கத்தை தூக்கி எறிஞ்சிரு, அசுத்தங்கள் வேண்டாம். இனிமேல் பழைய பாவ பழக்க வழக்கங்கள் உனக்கு வேண்டாம். ஒரு புது சிருஷ்டியா, ஒரு புதிய பிள்ளையா, ஒரு புதிய மனுஷனா, ஒரு புதிய வாலிபனா, ஒரு புதிய இருதயம் உள்ளவனாய் நீ இன்றைக்கு மாற வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய கண்ணீரினாலும் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலும் இந்த மைதானத்திலே ஏறெடுக்கப்பட்டிருக்கிற துதிகளினாலும் கர்த்தர் இன்றைக்கு தயவாய் மனமிறங்கி ஒரே வினாடியிலே கர்த்தரின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து ஆண்டவனுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். இன்றைக்கே உனக்கு மனம் திரும்புதல் உனக்கு சொல்லுகிறேன். கேட்கிறவன் எவனும், கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகும். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மனம் திரும்புதலை உங்களுக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஒரு முடிவு செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்கிற பொழுது கர்த்தர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார் என்றறிகிறபடியினால் இன்னைக்கு நீங்கள் உங்கள் இருதயமான ஒரு தீர்மானம் செய்யுங்கள். இன்றைக்கு ஒரு புதிய சிருஷ்டியாய் வாழ விரும்புகிறேன், மனம் திரும்பிய மனுஷனா வாழ விரும்புகிறேன். ஐயா, நினிவே மக்கள் ஒரே வார்த்தையிலே தங்கள் பாவத்தையும் சாபத்தையும் விட்டுவிட்டு ஐயா உலகத்தோடு கூட வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு தங்களுக்கு இன்பமான எல்லாவற்றையும் எறிந்துவிட்டு ஆண்டவர் என்று வருவார்கள் என்று சொன்னால், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே உம் சமூகத்தில் இன்றைக்கு நான் வருகிறேன். என்னை வாழ வைப்பதற்கு, என் குடும்பத்தை வாழ வைப்பதற்கு இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் செய்கிறேன். ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறுகிறேன் என்று சொல்லு. மனம் திரும்பினவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. பட்டணங்கள் பலத்த செய்கைகள் கர்த்தரால் செய்யப்பட்டும் மனம் திரும்பாமல் போனார்கள். கர்த்தர் அதை கடிந்து கொண்டார். ஆனால் நினிவே ஒரே வார்த்தைக்கு செவி சாட்சி சாஷ்டாங்கமா விழுந்து பணிஞ்சு தெய்வமே என்று கதறிய உடனே பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் நினிவேயை அழிப்பதற்கு பதிலாக கர்த்தர் நினிவேவை காப்பாற்றினார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. கர்த்தர் வாழ்வு தந்தார். நீ மனம் திரும்பினா உனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை உண்டாகும். மனம் திரும்பினா ஒரு புதிய சரித்திரம் உண்டாகும். நீ மனம் திரும்பினா ஒரு புதிய சந்தோஷம் வந்துடும். நீ மனம் திரும்பினா உன் வாழ்க்கையில் இன்னைக்கு நீ எதிர்பாராத ஒரு மேன்மையை நீ பெற்றுக் கொள்ளலாம். ஒருவேளை உன் வாழ்க்கை முடிஞ்சுன்னு அநேகர் சொல்லி இருக்கலாம், உன் வேலை போச்சுன்னு சொல்லி இருக்கலாம். ஐயா, இனிமே நீ எதை எதிர்பார்க்காதேன்னு உலகத்தில் இருக்கிற அன்பர்கள் நண்பர்கள் சொன்னார்கள், கவலைப்படாத, நீ ஒண்ணு செய். உன் இருதயத்தில் இன்னைக்கு ஒரு மாற்றம் மாத்திரம். இயேசு போதும், இயேசு போதும், இயேசுவை நம்புகிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன் என்று மாத்திரம் நீ ஒரு திருப்பம் அடைந்து விட்டால் நீ இழந்து போல எல்லா நன்மையை கர்த்தர் உனக்கு திருப்பி கொண்டு வருவார். ஒரு புதிய ஆசீர்வாதம் உன் சிரசிலே வந்து தங்கும். நீ எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் உன் சிரசிலே கொடுப்பார். நினிவே மக்கள் சாகாதிருக்கும்படிக்கு, பிழைத்திருக்கும்படி தயவு பெற்றார்கள். மட்டுமல்ல, பைபிள் சொல்லுகிறது அவர்கள் முள்ளுகள் என்று பேசப்பட்டவர்கள் எல்லாம் கனி நிறைஞ்சவர்களா மாறினாங்க. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஐயா, மனம் திரும்புதல் வந்தா தானா கனி வந்துரும் பாருங்க. அதுக்கப்புறம் நில்லுங்கள் நில்லுங்கள் என்று சொன்னா நிற்க மாட்டாங்க. என்னைக்கு மனம் திரும்பினார்களோ அண்டையிலிருந்து ஒரு இடத்துல உறுதியா நின்னாங்க. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆண்டவர் போதும் என்று நின்றார்கள், கர்த்தருடைய அன்பு போதும் என்று நின்றார்கள், தேவ தயவு போதும் என்று நின்றார்கள், தேவனுடைய சத்தியத்தில் நின்றார்கள், கர்த்தருடைய வசனத்திலே நின்றார்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே நின்றார்கள். நில்லுன்னா நிற்பாங்க. கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கும் பாக்கியம் பெற்றார்கள். மட்டுமல்ல, தங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய அழிவின் ஆக்கினையிலிருந்து தங்களை தப்பு வைத்துக் கொண்டார்கள். என்னை கேட்கிற சகோதரா சகோதரி, மனம் திரும்புங்கள் என்ற கர்த்தருடைய அறைகூவலுக்கு முன்பாக இந்த நாளில், ஆண்டவரே, நான் ஒரு பெரிய பாவி உண்மைதான், நான் அசுத்தம் செய்தவன் உண்மைதான், இயேசு என்றால் எனக்கு பிடிக்காது உண்மைதான், இயேசு என்கிற அன்பு எனக்கு பிடிக்காது உண்மைதான்,
ஆனால் இன்றைக்கு உன்னை மீண்டும் 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 நேசிக்கிறேன் என்று உன்னண்டை வருகிற இயேசு உனக்கு சொல்லும் ஒரே வார்த்தை, அப்பா இதுவரையிலும் உலகத்தை பற்றி படர்ந்து கிடந்த உன் இருதயத்தை திருப்பி இயேசுன்னு சொல்ற இடத்துக்கு வாப்பா என்று இயேசு உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ ஒரு முறை உன் இருதயத்தை இயேசுவுக்காக தந்துபார். ஒரு முறை உன் இருதயத்தில் ஒரு திருப்பம் உண்டாகட்டும் என்று கேட்கிறேன். நீ அப்பா அன்புல வாழ வேண்டிய மனுஷன், அப்பா சந்தோஷத்துல வாழ வேண்டிய மனுஷன். உலகம் உன்னை இழுத்ததுனால, பாவம் உன்னை கொள்ள கொண்டு போனதுனால, ஐயா அநியாயங்களும் அக்கிரமங்களும் உன் வாழ்க்கை நாசம் பண்ணதுனால இன்னைக்கு நீ சுகம் நஷ்டப்பட்டு, வாழ்க்கை நஷ்டப்பட்டு, சந்தோஷம் நஷ்டப்பட்டு, வேதனை அடைந்தவனாய் வாழ்க்கையில நிம்மதியற்று போய் என்னை உலகத்துல வாழ்றது எதுக்காக செத்து போயிடலான்னு சொல்ற முடிவோடு கூட நீ இந்த மைதானத்துக்குள்ளே வந்திருக்கிறாய். இந்த சத்தத்துக்குள் கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு சொல்கிறேன், நீ இந்த பாதி வயதில் ஏன் சாக வேண்டும் என்று கேட்கிறேன். நீ வாழத்தான் ஒரு புதிய வாழ்க்கை உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பேசிக்கொண்டே இருக்கிறாய், சத்துரு உலகத்தில் வாழாத வாழாத, உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் உடனே பேசிக் கொண்டிருக்கிறது தானே. வேண்டாம் நண்பனே, வேண்டாம். பாவ உலகம் வேண்டாம் என்று சொல்லு, அசுத்த உலகம் வேண்டாம் சொல்லு, குடியானவரோடு வாழ்ந்தது போதும் என்று சொல்லு, பன்றிகளோடு வாழ்ந்ததும் போதும் என்று சொல்லு, ஐயா தவிடு ஆகாரமா இருந்தது போதும் என்று சொல்லு. இனிமே நான் ஒன்று செய்வேன், நான் இருக்கிற இடத்தை விட்டு, அசுத்தத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு, இவ்வளவு நாள் பிச்சை பாத்திரங்களை ஏந்தி அமர்ந்திருந்த தூசு மாசு படிஞ்ச இடத்தை விட்டு நான் எழுந்திருந்து நான் இயேசுவிடம் போவேன். இயேசுவின் அன்புக்காக ஓடி போவேன். நான் திரும்பவும் இயேசுவண்டை போகிறேன், திரும்பி இயேசுவண்டை நிற்பேன் என்று ஒரு தீர்மானத்துக்கு வருவாயானால் உனக்கு ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது, நன்மைகள் காத்திருக்கிறது. உன் நன்மைகள் தடைபட்டு போக காரணம் என்ன? உன் சுகம் நஷ்டப்பட்டு போக காரணம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கப்பெறாததற்கு காரணம் என்ன சகோதரா? ஏதோ நீ கர்த்தரை விட்டு தூரம் போனாய், கர்த்தருடைய அன்பை அறியாது போனாய், இயேசு என்று தெரிந்தும் தெரியாதவன் போல் வாழ்ந்தாய். ஏதோ உன் வாழ்க்கையில் நடந்தவைகளை மறந்துவிடு, கடந்ததெல்லாம் மறந்துட்டு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்கு கொடுக்கிற அழைப்பின் சத்தம் கேட்டு இயேசுவண்டை வா. நினிவேயின் மேல் இரக்க சிந்தையுடன் கவனம் வைத்த அதே கர்த்தராகிய தெய்வம் இப்பிராந்தியத்தை, இந்த மைதானத்தை, இந்த சமூகத்தை திரும்பி பார்க்கிறார். இன்றைக்கு நீ சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கைய யாராவது கேட்டா வாய்ப்பே இல்லை இந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு, இந்த மனுஷன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளவு பொல்லாத மனுஷன். பரவாயில்ல, இன்னைக்கு இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒன்று செய் மகனே, இதுவரை செஞ்ச பாவத்தை, இதுவரை செஞ்ச அநியாயத்தை, இதுவரை செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் விட்டுட்டு நீ என்னண்டை திரும்பி வா, நீ என் சமூகத்துக்கு வா, பாவ உலகம் வேண்டான்னு சொல்லிட்டு வா, நீ மனம் திரும்பு. உன் தீர்மானம் இன்றைக்கு இந்த மைதான தீர்மானத்தோடு வேண்டாம், உன் இருதயத்தில் நீ ஒரு கடுமையான தீர்மானம் செய்ய வேண்டும். நான் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு போதும் என்று அறிக்கை செய்கிறேன். இயேசு போதும் என்று சொன்னால் உனக்கு வாழ்வு காத்திருக்கிறது, இயேசு போதும் என்று சொன்னால் உனக்கு சுகம் காத்திருக்கிறது. நீ மனம் திரும்பினால் ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் நீ பாதரட்சிக்கு கவலைப்பட வேண்டாம், நீ வஸ்திரத்துக்கு கவலைப்பட வேண்டாம், அதுக்கப்புறம் நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், அதுக்கப்புறம் எனக்கு என்னமாய் முடியுமோ என்ற கலக்கம் உனக்கு வேண்டாம். மனம் திரும்பு, இயேசுவண்டை ஓடி வா. இயேசுவை பெற்றுக் கொள்ளுகிற நீ இயேசுவோடு இசைந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளாதிருப்பது எப்படி? அவரோடு இசைந்த சகல நன்மைகளையும் நீ பெற்றுக் கொள்வாய்தானே. ஒரே ஒரு காரியம் செய் சகோதரா, உலகத்தில் அநேக குரல்களுக்கெல்லாம் ஆமென்று உத்தரவு சொல்லி இதய கதவு தன்னை திறந்து கொடுத்தாய்தானே. அநேகர் அழைத்தார்கள், ஆம் இருக்கிறேன் என்று சொன்னாய்தானே. அநேகருடைய கூப்பிடுதலுக்கு இருக்கிறேன் வந்துவிட்டேன் என்று சொன்னாய்தானே. இன்னைக்கு இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். வா மகனே, உன் இருதயத்திலே ஒரு திருப்பம் உண்டாகட்டும். இதுவரைக்கும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் அநியாயத்துக்கும் என்று அடிமைப்பட்டு கிடந்த உன் இருதயம் இயேசு, இயேசுவின் அன்பு, சிலுவையின் அன்பு என்பதற்காக நல்ல வாழ்க்கை வாழ,
ஐயா மோட்ச வாழ்க்கை வாழ, சந்தோஷமான வாழ்க்கை வாழ, நித்திய வாழ்க்கை வாழ மனம் திரும்பட்டும், உன் இருதயம் திரும்பட்டும். இந்த அழைப்புக்கு உன் சத்தம் ஆமென்று சொல்லட்டும். வருகிறேன் என்று சொல்லு, அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லு. இளையவன் எப்படி தன் இருதயத்தில் தீர்மானம் செய்துவிட்டு எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று தீர்மானம் செய்தானோ, அதுபோலவே ஒரு கடின தீர்மானம் செய்து கொண்டு தேவ சமூகத்துக்கு ஓடிவா. வாலிப தம்பி, தங்கச்சி, பெரியோர்களே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், உன்னுடைய மனம் திரும்புதல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உன்னுடைய மனமாற்றம் ஒரு பெரிய அற்புதத்தை உன் குடும்பத்திலே கொண்டு வரும். உன்னுடைய மனமாற்றம் இந்த பிராந்தியத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நிச்சயமாய் மனம் திரும்புதல் ஒரு பெரிய திருப்பத்தையும் வாழ்வையும் கொண்டு வரும். இந்த தேசம் வாழணும்னா நீ மனம் திரும்பணும். இந்த தேசம் பிழைக்கணும்னா நீ மனம் திரும்பணும். நினிவேயில் இருக்கிற 120,000 பேர்ல ஒருத்தன் நீ இந்த சத்தியத்துக்கு செவி கொடுக்காம போனா, நினிவேயினுடைய நிலை என்ன? இந்த தேசம் பாழாய் போகும் முன்னே, தேசவாக்கரைக்குள்ளாய் தீர்க்கப்படும் முன்னே இந்த தேசம் வாழ நீ உன்னை இயேசுவுக்காக அர்ப்பணம் செஞ்சிரு. உன் வாழ்க்கையை இயேசுவுக்காக கொடுத்துரு. உன் குடும்பம் பிழைக்க உன் வாழ்க்கையை இயேசுவுக்காக கொடுத்துருயா. இதுவரையிலும் உலகத்தில் இருக்கிற அந்நிய தேவர்களுக்கு முன்னாடி வாழ்க்கையை கொடுத்துட்டல்ல, உன் உதிரம் வரையும் சிந்தினாய்தானே. வாழ்க்கையில் இருந்த செல்வம் எல்லாம் இந்த உலகத்துக்கு கொடுத்தல சகோதரா. இதெல்லாம் இயேசுவுக்கு வேணாம். உன் இருதயம் மாத்திரம் தான் இப்ப இயேசுவுக்கு வேணும். நீ இயேசுவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உன் வாழ்க்கை சரித்திரத்தை இன்னிலிருந்து ஆண்டவர் புதுசா எழுத ஆரம்பிச்சிருவார். உன் வாழ்க்கை சரித்திரம் புதிதாய் மாற்றப்படும். மனம் திரும்பினவனுக்கோ சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க ஆவலாயிருக்கிறார். நினிவேயின் சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? நினிவேயிலே சந்தோஷம் வந்ததே, இந்த சந்தோஷம் உன் வீட்டுக்கு தேவையா? இந்த தேசத்துக்கு தேவையா? ஒன்றே ஒன்றுதான், தேசம் கவிழ்க்கப்படும். மனம் திரும்புங்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் வீட்டாரே, இஸ்ரவேல் வீட்டாரே, என் ஜனமே, என் சத்தத்துக்கு செவி கொடு. இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். நாட்களும் காலங்களும் இனிமேல் செல்லாது. நீ இப்பொழுது உன் இருதயத்தில் தீர்க்கமான ஒரு முடிவு செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் பழையவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு புதிய மனுஷனா, ஒரு புதிய வாழ்க்கை வாழ விரும்புறேன். ஆண்டவர், ஒரு சிறு குழந்தையை போல என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று நீ சொல்ல தயாரா? மனம் திரும்புகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் உயர்ந்ததும் சிறந்ததுமாயிருக்கிறது. இனிமே உனக்கு கொளுத்த கன்று, இனிமே ஆடலும் பாடலும் உண்டு. நீ மனம் திரும்பி வந்துட்டேன்னா ஐயா, அப்பா வீட்டுல பெரிய சந்தோஷம் காத்திருக்கிறது. இனிமே உனக்கு துக்கம் இல்லை, இனிமே உனக்கு சஞ்சலம் இல்லை, இனிமே உனக்கு கடன் இல்லை, இனிமே நீ துன்பத்தையும் துயரத்தையும் காணாதிருப்பாய். ஒன்றே ஒன்று செய், மனம் திரும்பி குணப்படு, திரும்பி வா. இஸ்ரவேல் வீட்டாரே, மனம் திரும்புங்கள் என்பது கர்த்தருடைய வார்த்தை. சொல்லப்பட்ட ஐயா அற்புதங்கள் செய்யப்பட்ட தேசங்கள் யாதொன்றும் செவி கொடுப்பதற்கு மனமில்லாது போயிற்று. நினிவே தன்னை தத்தம் செய்த பொழுது தெய்வத்தால் உண்டான வாழ்வை பெற்றது. அழிவு மாறிற்று, ஜீவன் உண்டாயிற்று, தண்டனை மாறிற்று, மீட்பு உண்டாயிற்று. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்பி கர்த்தரண்டை அர்ப்பணம் செய்கிற தங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மைதானத்திலே கொடுத்து அனுப்ப போகிறார். எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் ஆண்டவரே, எனக்கு இந்த நாள் ஒரே ஒரு தீர்மானம் தான், மனம் திரும்பின ஒரு புதிய வாழ்க்கை நான் வாழ விரும்புறேன். இதுவரையிலும் ஏதோ ஒரு பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்ததில்லை. இனிமே ஒரு உண்மை கிறிஸ்தவனா, ஆண்டவர் ஒரு சிறு குழந்தை போல இயேசு அன்புல நிறைஞ்ச ஒரு மனுஷனா, ஆண்டவரே சிலுவை அவ்வளவா நேசிக்கிற ஒரு மனுஷனா, ஆண்டவர் உம்முடைய அன்பிலே வாழ நான் விரும்புகிறேன். ஆண்டவர் புதிய சிருஷ்டியா வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, பழையதெல்லாம் ஒளிஞ்சு போச்சு சாமி, சகலமும் புதிதாகி விட்டது. என்னை பார்க்கிறவர்கள் நீ இயேசுவை போல இருக்கிறாய் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இதை நான் விரும்புகிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு மனம் திரும்பின நல்ல வாழ்க்கையை தந்தருளும் என்று கர்த்தரோடு கேட்க எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? மனம் திரும்புகிறேன் என்று உறுதி தீர்மானம் செய்கிற எத்தனை பேர் இந்த மைதானத்திலே உண்டு? உங்களுக்காக ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. முதல் நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள்,
இல்லையானால் கெட்டு போவீர்கள். மனம் திரும்புங்கள், இல்லையானால் தண்டனைக்குட்படுவீர்கள். மனம் திரும்பி சீர்பொருந்தி குணப்பட்டால் என் ராஜ்யத்தின் சந்தோஷம் அதை நீ பெற்றுக் கொள்வாய். இதுதான் நல்ல தருணம், இதுதான் சமயம், இதுதான் நேரம். நாம் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள போகிறோம். மனம் திரும்பி கர்த்தரண்டை வருகிறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி எழுந்து நிற்கலாம். 5 நிமிஷத்துல கூட்டத்தை முடிச்சிருவேன். இந்த முதல் நாள் கர்த்தருக்கு தேவை மனமாற்று, மனம் திரும்புதல். 3 நாள் மீண்ட கூட்டங்கள் ஆண்டவர் பெருத்த ஆசீர்வாதங்களை நமக்கு வச்சிருக்கிறார். சகோதரா, உன் நிமித்தம் உன் வீட்டில் ஒரு பெரிய ரட்சிப்பு வரப்போகிறது. ஏதோ பேருக்காக அல்ல, ஏதோ பேருக்காக அல்ல. சுவிசேஷம் உங்கள் காதுகளில் விழுந்திருக்கிறது. ஆனா மனசு திரும்பினது மாதிரி இருக்கும் பிரதர். ஆனால் மறுநாள் திரும்பவும் பாவத்துல சாபத்துல விழுந்துருவேன். எனக்கு உறுதியா கர்த்தர் திரும்பி கர்த்தருக்காக வாழ முடியல. நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்கிறேன். மனம் திரும்பி, மனம் திரும்பி, இருதயம் திரும்பி, வாழ்க்கை திரும்பி நான் இயேசுவுக்கு என்று வாழ விரும்புகிறேன். எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நீங்கள் நிற்கிற இடத்துல உங்க வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க. நான் உங்களுக்கு அச்சம் பண்ண போறேன். அநேகருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். God bless you sister. God bless you brother. நினிவே மக்களை விட அதிக கேடும் பாடுகள் நிறைந்தவள் அல்லவே நான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை இதுவரை கர்த்தருக்காக கொடுக்க விருப்பம் இல்லாதிருந்தது. இன்னையிலிருந்து என் இருதயத்தில் ஒரே ஒரு நாயகர், அவர் இயேசு மாத்திரம்தான். நான் நேசிக்கிற தெய்வம் இயேசு மாத்திரம்தான். என் ரட்சகர் இயேசு மாத்திரம்தான். என்னுடைய பெருத்த பாவ மூட்டை ஆண்டவர் கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா எறிந்து போட்டார். அதனால இனிமே அதை பத்தி நான் சிந்திக்கவே மாட்டேன். இன்னிலிருந்து நான் மனம் திரும்பி ஒரு புதிய சிருஷ்டியா ஆண்டவர் பிள்ளையா நான் வாழ விரும்புகிறேன். அநேகருடைய கரங்கள் உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். நல்ல பிதாவே, கரங்களை உயர்த்தி இன்றைக்கு மனம் திரும்பிய வாழ்க்கை இயேசு தருகிற ஆசீர்வாதம் என்று தங்கள் வாழ்க்கை அர்ப்பணம் செய்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆசீர்வதிங்கப்பா. இவர்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்கப்பா. இன்னான் இங்கே பிறந்தான் என்றவர்களை குறித்து எழுதுங்கப்பா. இவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் அவ்வளவாய் அவ்வளவாய் பெருக்கமாய் பெருக்கமாய் தாங்க சுவாமி. இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிற எவரும் தங்கள் வாழ்க்கையில் குறைவை காணாதிருப்பார்களாக. அருமை பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடப்பதாக சுவாமி. இவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பிறப்பதாக. நீர் இவர்கள் கரங்களை பிடித்திருக்கிறமைக்காக நன்றி. நீர்கள் கரங்களை பிடித்திருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க சுவாமி. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். கரங்களை கீழே போடுங்கள். ஆண்டவருடைய அற்புதங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இது ஒரு மிக முக்கியமான நேரம். இதுவரை நம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக கொடுக்க நம்மை அர்ப்பணித்தோம். இந்த நேரம் இயேசு உங்களுக்கு சிலதை கொடுக்கிற நேரம். நீங்கள் சுகமாக வேண்டும். பிரதர், எத்தனையோ வருஷமா வேதத்தை சுமந்துட்டு நடக்கிறேன் தெரியுமா? ஆனா என் சரீரத்தில் இருக்கிற வியாதி என்னை விட்டு மாறவில்லை. எத்தனையோ கூட்டங்களுக்கு நான் போயிருக்கிறேன், என் பலவீனம் என்னை விட்டு மாறவில்லை. இயேசு எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும். இன்னைக்கு இயேசுவின் சுகம் எனக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு அற்புதம் செய்ய போகிறார். சிஸ்டர் ராதா, கர்த்தர் பெயர் எனக்கு சொல்லுகிறார். மகளே, கடந்த 3 ஆண்டுகளாச்சு நித்தம் கண்ணீர், உனக்கு வேதனைகளுக்கு மேல் வேதனை, 2 பலவீனங்கள் உன் சரீரத்திலே. எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் பிரார்த்தனை செய்கிறாய். என் தளம்புகளால் நீ சுகமாவாய்.
என் தளம்புகளால் நீ சுகமாவாய். நிச்சயமாய் உனக்கு அற்புதம் நடக்கும். தம்பி ஜெகதீஷ், ஜெகதீஷ், ஆண்டவரின் ஆசீர்வாதம் எனக்கும் கிடைக்குமா என்று கேட்கிறாயா? உன் தாயின் கர்ப்பத்தில் வச்சு ஆசீர்வாதங்களுக்காய் நான் உன்னை முன்குறித்தேன் மகனை. என் நன்மைகளை நான் உனக்கு வழங்காதிருப்பேனோ? நான் கர்த்தர், நான் கர்த்தர் மகனை. உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம், உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நீ வேண்டிக் கொள்ளுகிற நன்மையை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். நான் இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும். வியாதியஸ்தர்கள், பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய தொடுதலை எதிர்பார்க்கிறவர்கள், கர்த்தருடைய அற்புதம் எனக்கு நடக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள், நீங்கள் யாராயிருந்தாலும் ஒரு பாடலுடைய கவியை பாடுகிற பொழுது சீக்கிரமாய் நீங்கள் இந்த மேடைக்கு முன்பாக ஓடி வந்து விடுங்கள். நான் உங்களுக்காக தலைகளில் கை வைத்து பிரார்த்தனை செய்ய போகிறேன். வியாதியஸ்தர்கள், பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள், அற்புதங்களை எதிர்பார்க்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சீக்கிரமாய் ஓடோடி இந்த மேடைக்கு முன்பாக வந்து விடுங்கள். உங்களுக்காக தலைகளிலே கை வைத்து பிரார்த்தனை செய்ய போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சீக்கிரமாய். என் தளம்புகளால் நீ சுகமாகிறாய். என் கரத்தின் வல்லமை உன் சரீரத்தில் இறங்கி வந்திருக்கிறது. இனிமேல் உன் சரீரத்தில் வியாதி இல்லை. உன்னை கட்டி வைத்திருந்த பொல்லாங்கனுடைய சக்திகள் உன்னை சேதப்படுத்தாது. நீ இன்றைக்கு முதலின் புதிய வல்லமையால், புதிய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறாய். நான் இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். உங்க வியாதி இருக்கிற இடத்துல உங்க வலது கையை வச்சுக்கங்க. இயேசு இப்பொழுது உங்களை சுகமாக்குகிறார். இயேசு இப்பொழுது உங்களை சுகமாக்குகிறார். நீங்கள் அறியாத ஒரு சக்தி உங்க சரீரத்தில் இறங்கி வரும். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, நீ இதுவரை உணர்ந்திராத ஒரு வல்லமை உன் சரீரத்தில் இறங்கி வருகிறது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வல்லமை நிறைஞ்ச பிதாவே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அருமை பிள்ளைகளுடைய எலும்புகளிலே, நரம்புகளிலே, தசைகளிலே, இரத்த நாளங்களில் வல்லமை இறங்குவதாக. Heal everybody. எல்லாரை விடுவியுமா? Heal everybody. எல்லாரை விடுவியா? Heal everybody. எல்லாரை விடுவிப்பீர். Heal everybody. எல்லாரை விடுவியுமப்பா. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும். ஆமென். தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. ஹalleluya. பிசாசினால் கட்டுண்டு சமாதானம் இழந்து போய், நிம்மதி இழந்து போய், வாழ்க்கையில் கண்ணீருக்கு மேல் கண்ணீர் என்று அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது விடுதலை ஆக்குகிறேன் சுவாமி. உம்முடைய ரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றுகிறேன் அப்பா. விடுதலை உண்டாவதா, விடுதலை உண்டாவதா. உம்முடைய அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை தொட்டமைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வேதனை, பாடுகள், கஷ்டங்கள் என்று இருதயம் நொந்து போய் நிற்கிற அத்தனை சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்து கர்த்தருடைய பிள்ளைகளின் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கப்பா. வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை எனக்கு இல்லையே, இயேசு எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று கேள்வி கேட்கிற வாலிப தம்பிக்கு அப்பா வாசலை திறங்கப்பா. உம்முடைய அற்புதங்களை செய்கிறமைக்காய் நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நல்ல கைத்தட்டு கர்த்தருக்கு கொடுங்க பார்க்கலாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் அற்புதங்கள், வெற்றி குறித்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: இயேசு வாழ்வளிக்கிறார் ஊழியங்கள், தபால் பெட்டி எண் 47, நாகர்கோவில். 24 மணி நேர ஜெப உதவிக்கு 0465 279920 மற்றும் 279921. நமது சகோதரர் அவர்களை கர்த்தர் மிகவும் வல்லமையாக பயன்படுத்துகிறார். கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர்கள் தேசங்களுக்கு உரைத்து வருகிறார்கள். அவைகள் அத்தனையும் நிறைவேறி வருகிறது. மட்டுமின்றி சகோதரரை கொண்டு தேவன் அநேகருக்கு அற்புத சுகமும் ஆவியின் அனுக்கிரகங்களையும் அதிகமாக கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறார். நீங்கள் பயனடைய எல்லா மாதத்தின் முதல் சனிக்கிழமை நாகர்கோவிலில் அற்புதத்தின் நாள் நடைபெறும். வந்து ஆசி பெறுங்கள். மட்டுமின்றி
6000க்கும் அதிகமான விசுவாசிகள் கொண்ட அற்புத ஆராதனைகள். ஆராதனை நேரங்கள்: எல்லா ஞாயிறும் முதலாம் ஆராதனை காலை 6 மணி முதல் 7:30 வரை. இரண்டாம் ஆராதனை காலை 7:30 மணி முதல் 9 வரை. மூன்றாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 10:30 வரை. நான்காம் ஆராதனை காலை 10:30 முதல் 12 வரை. ஐந்தாம் ஆராதனை காலை 12 முதல் 1:30 வரை. எங்கள் ஊழியத்தை பற்றி நற்செய்தி ஊழியங்கள், பராமரிப்பு கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், பத்திரிகை ஊழியங்கள், செய்தி ஒலி நாடாக்கள், வட மாநில மிஷனரி ஊழியங்கள், ஊழிய கருத்தரங்கு, கைப்பிரதி ஊழியம், சிறு கிராம ஊழியம், தரிசன முகாம்கள், சிறியோர் முதியோர் காப்பகம், தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் ஆத்தும அறுவடை ஊழியங்கள். வருகை தாருங்கள், அற்புதம் பெறுங்கள். கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.